வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 14 நாட்கள், அதாவது பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரை சூரியன் சனி கும்பராசியிலே சேர்க்கை பெறக்கூடிய பலன்களுக்காக இந்த பதிவு. நமக்கு கண்டக சனி அப்படிங்கிற வகையில் சனி 7ஆம் இடத்துல போயிட்டு இருக்காரு. இந்த சூரியனும் சனி போற அதே நட்சத்திரத்துல சேர்றதை தான் இதை கிரக சேர்க்கைன்னு நம்ம எடுத்து சொல்றோம். சூரியன் ஜென்ரலாவே மாசி மாசம் முழுக்க கிட்டத்தட்ட 30 நாட்கள் கும்பராசியில இருப்பாரு. அந்த 30 நாட்களுமே சூரியனும் சனியும் ஒரு வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பலன் எடுக்கிறத விட, ஒரு நட்சத்திரத்தில் சேரும் பொழுதுதான் அவர்கள் 2 பேருமே இணைகிறார்கள், சேர்க்கை பெறுகிறார்கள், சேர்க்கையினுடைய பலனை தருகிறார்கள் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல உள்ள சூட்சுமமான உண்மை. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 14 நாட்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நம்ம லக்னாதிபதி சூரியன். லக்னாதிபதி அப்படின்னாலே ஒரு சுயபலம், நமக்கு உண்டான தலைமை பண்பு, நமக்கு உண்டான திறமைகள், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்மளை நாமளே வழிநடத்தி கொள்ளக்கூடிய ஒரு தகுதி, இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆத்ம பலம்னு எடுத்துக்கலாம், வில் பவர், இறையருள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தொடர்புகள், அதாவது சூழல். எப்பவுமே திறமைகள் மட்டுமே ஜெயிச்சிடாது, சூழலும் ஒத்துழைக்கணும். அப்பேற்பட்ட அந்த சூரியனானவர் சனி வீட்டில் போய் 7ஆம் வீட்டில் போய் இருந்தாலும் கூட ஒளி அளவுல சனியை சனியினுடைய இருளை மேலும் அதாவது மேலும் மங்கச் செய்பவர் சூரியன். இப்ப நம்ம சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அஸ்தங்கம் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய சுய வலிமையை இழந்து விடுதல்னு அர்த்தம். சூரியன் அங்க டாமினேட் பண்றாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வகையில இந்த சூரியன் அங்க சனியை டாமினேட் பண்றாரு தான். ஆனா அவர் வீட்டுல போய் தான் டாமினேட் பண்றாரு. அப்ப அவர் வீடு இவருக்கு சௌரியமா இருக்குமா? அவரோட சேர்றது இவருக்கு உண்மையிலேயே ஈஸியா போகுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்ம பார்த்துக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சுயபலம் சில நேரத்துல எடுபடாது. நம்ம ஒரு பிரின்சிபல் வச்சிருப்போம், இப்படித்தான் நான், என்னுடைய திறமை இப்படித்தான், அதுக்கு தகுந்த இடத்துல தான் நான் டீல் பண்ணுவேன், மற்ற நபர்களை நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு கஸ்டமரா வர்றவங்களோ, நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கவங்களோ, நான் டெய்லி நான் யாரை சந்திச்சாலும் கூட அவங்களுடைய சுச்சுவேஷனை பற்றியும் தராதரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய போக்கு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் செல்ஃப் டிசிப்ளின்டு அண்டு செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்டு செல்ஃப் எஸ்டிமேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு இயங்கிட்டே இருப்போம். இது எல்லா இடத்துலையும் வெற்றி தருமா? அப்ப ஒரு சூழலுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிற அதே நேரத்துல இன்னொரு சூழல்ல அந்த அப்ரிசியேஷன் இல்லாம போகும். ஒரு பெரிய அறிஞர்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல அல்லது ஒரு குறிப்பிட்ட துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க ஒரு கூட்டத்துல போய் விவாதிச்சுட்டு அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிற கருத்துக்கள் வெளியே சாதாரண மக்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது அது எங்க அவங்களுக்கு புரியாது, எடுபடாது. அது மாதிரி தான் சூழ்நிலை அப்படிங்கிறத நாம கண்காணிக்க மறந்து சில நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு நாமே ஒரு அசௌகரியத்தை உண்டாக்கிக்கிறோம். என்ன, நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நான் செய்யற வேலைகளை எதிர்க்கிறாங்க, அதெல்லாமே எனக்கு ஒரு இன்சல்ட்டா நான் இதை கருதுறேன், என்னை முறைப்படி அங்கீகாரம் பண்றது இல்லை, கீழே வேலை பார்க்குறவனே என்ன மதிக்கிறது இல்லைன்னா நான் எப்படி வேலை செய்வேன்? அப்ப கீழே வேலை பார்க்குறவனுக்கு எனக்கும் அப்படி என்ன விரோதம்? அப்ப என்ன விட அறிவு ஆற்றல் அதை அவருக்கு எப்படி அதிகமா இருக்குமா?
இப்படியெல்லாம் மனம் புழுங்கக்கூடிய நபர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா அது கண்டகச்சனி. இந்த 7ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு எதிர்ப்பு ஸ்தானம். அப்ப 7னால நமக்கு சமமா இருக்கிறவன் அர்த்தம். அந்த இடத்துல சனியும் அதே சனியினுடைய வீட்டுல நம்ம சூரியனும் போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னா அவருடைய வீட்டுல தான், அவருடைய சௌரியத்துக்கு தான், அவருடைய சிந்தனைப்படி தான், அவங்களுடைய போக்குப்படி தான் நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறத அது காட்டுது. அதனால ஒரு சில நேரத்துல இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வரும். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா முரண்பாடு, ஒரு அசௌகரியம். அதே கணவன் மனைவிக்குள்ள கூட வரலாம். கணவன் மனைவி இதுல கூட நான் இப்படிதானே நம்ம சிம்ம லக்ன நபர்கள் நிறைய பேர் கணவன் ஆனால் மனைவி கிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க. அதே சில நேரத்துல அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக கீழே இறங்க வேண்டிய சூழலும் அங்க உண்டாகும். இதற்கு லக்னாதிபதி டைரக்டா ஆப்போசிட்ல போய் இங்க சரண்டர் ஆகிறாருன்னு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்தபடி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். நம்மை சூழ்நிலையின் தன்மையை அனுசரிப்பதற்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். அதை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாசி மாசம் முழுக்கவே நமக்கு கொஞ்சம் நன்மைகள் நடக்கும். ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி என்பது தன் வீட்டுக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீக் அண்ட் ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கணும். பட் ஜென்ரலா இந்த கிரக சேர்க்கையில சூரியனுடைய ஒளி சனியை மறைக்கிறது, சனியினுடைய கெடுபலன்களை குறைக்கிறது, இதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த 2 பேருக்கு அந்த கிரக சேர்க்கையினுடைய முரண்பாடுகளினுடைய தன்மைகள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இருக்கிற இடம் அவங்களது. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சட்டத்திட்டம் அங்க எடுபடாதுங்கிறத சொல்லுது, சொல்லாம சொல்லுது. மற்றபடி நம்மளுக்கு வேலை ஆகட்டும், மதிப்பு, கௌரவம், ஒரு அந்தஸ்து, தொழில் பலம், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தொழில முன்னேற்றம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அரசியல்ல ஆதாயம் கிடைக்கும், அதிகார வர்க்கத்துல மிகப்பெரிய பலம் கிடைக்கும். இதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வழக்குகளில் வெற்றி, ரொம்ப டெவலப்மெண்ட்ஸு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால மன ரீதியாக நம்மளுடைய சிந்தனை செயல்பாட்டு திறனை நாம எடை போட்டு கொண்டு பழகினா போதும். எதற்கு தகுந்த போல நாம அந்த காரியத்தை எப்படி சாதிக்கிறது அப்படின்ற ஒரு அனுசரணையை மட்டும் மேற்கொண்டால் அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சமூகம், நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், கஸ்டமர் அல்லது எதிரி, யாரை வேணாலும் வச்சுக்கோம். அதனால நமக்கு கிடைக்கக்கூடியது விட்டு கொடுத்தால் நன்மைகள் அதிகம். அதே நேரத்தில் நம்மளுடைய வேலையோ பணபலமோ பிரச்சனைகளோ நமக்கு பாதிப்பாக இருக்காது. ஏனென்றால் மற்ற கிரகங்களினுடைய ஆதிக்க பலம் நமக்கு நன்றாக இருக்கிறது. செவ்வாய் பலமாக இருக்கிறார், குரு பலமாக இருக்கிறார், வளர்ச்சிகள் பலமாக இருக்கின்றன. அதனால இந்த நாட்கள்ல 14 நாட்கள்ல நம்ம பழக்க வழக்கத்தில் ஒரு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட், அனுசரணையை மேற்கொண்டு பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.